இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பிஐங்கிறது பர்ட்டிகுலர் இன்டெக்ரல். ஓகேவா? சரி. இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? இதுவரைக்கும் சிஎஃப் பார்த்தோம். சிஎஃப்னாலே ஃபர்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் மட்டும் தான் பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பாதர் பண்ண போறதே கிடையாது. ஓகேவா? அது ஈக்குவல் டு 0ன்னு வச்சு தான் சிஎஃப் கண்டுபிடிப்போம். பட் பிஐனா ரைட் ஹேண்ட் சைடை வச்சு தான் இது எந்த கேஸ்ன்னு ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ சிஎஃப்க்கு நம்ம கேசஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா? 4 கேசஸ். ரூட் வந்து டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா, 2 ஈக்குவல் ரூட்டாக இருந்தால், 3 ரூட் ஈக்குவலாக இருந்தால், அப்புறம் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்துச்சுன்னா எப்படிங்கிற கேஸஸ் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். பிஐக்கும் அந்த மாதிரி கேசஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு ப்ராப்ளம் போடும்போதும் அதுக்கான கேசஸ் சொல்கிறேன். கேசஸ் எந்த மாதிரி இருக்கும் பிஐக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸ்போனென்ஷியல் வர மாதிரி e⁻ax அந்த மாதிரி. அடுத்தது sin ax இல்லைனா cos ax. ட்ரிக்னாமெட்ரியில் எல்லா ஃபங்க்ஷனும் கிடையாது. இந்த 2 ஃபங்க்ஷன் மட்டும்தான், சைனு காஸ் மட்டும்தான். ஓகேவா? ஒன்று e⁻ax காஸ் வர மாதிரி இருக்கும், அப்புறம் sin ax இல்லைனா cos ax வர மாதிரி இருக்கும், இல்லைனா x⁻n அர்த்தமெட்டிக்கில் வர மாதிரி இருக்கும். இந்த 3 காம்பினேஷன். அதுக்கப்புறம் இதோடைய மல்டிப்ளிகேஷன் ரெண்டு டேர்மோடைய காம்பினேஷனாக இருக்கலாம், அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் மொத்தமாகவே எனக்கு இந்த 3 கேசஸ் தான் இருக்கும். எக்ஸ்போனென்ஷியலுக்கு ஒன்று, சைன் காஸுக்கு ஒன்று, x⁻n-க்கு ஒன்று. ஓகேவா? அப்புறம் காம்பினேஷன் வர்றது கூட இருக்குது. ஓகேவா? காம்பினேஷன்னா இதோடைய காம்பினேஷன்ஸ் தான். அதெல்லாம் எப்படி போகிறதுன்னு ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கேசஸ்க்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சரியா? இப்போ பிஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஐ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் டைரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதுக்கான கேசஸ் தான் பிக் பண்ணணும். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் இருக்குது. அப்போ இந்த கேஸ் 1க்கு தான் நம்ம போகணும். அப்போ கேஸ் 1உடைய ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போது பிஐ கண்டுபிடிக்கணுனாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, பிஐ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இந்த உங்களுடைய எஃப் ஆஃப் டி. இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த டி, கேபிட்டல் டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த எஃப் ஆஃப் டியை தான் டினாமினேட்டரில் எழுதணும். அதாவது d² மைனஸ் 2d + 1. ஓகேவா? அவங்களுடைய இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ம் எடுத்து நம்ம டிவைடரில் எழுதியாச்சு. இது ப்ரொசீஜர். ஓகேவா? நான் ப்ரொசீஜர் தான் இப்போதைக்கு சொல்கிறேன். பிஐங்கிறது அப்புறம் எப்படி எழுதுவோம்? 1 பை இந்த எஃப் ஆஃப் டி. இது வந்து இந்த அப்புறம் இன்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அது e⁻x. இதுதான் பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் ஃபார் ஆல் த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். ஓகேவா? எல்லா ப்ராப்ளத்துக்கும் e⁻ax கேட்டிருந்தாலும், sin ax கேட்டிருந்தாலும், cos ax, x⁻n எந்த கேசஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிஐ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேஷன் இன்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அது. இங்கே e⁻x கேட்டிருக்கனால e⁻x கேட்டிருக்கு. ஒருவேளை x⁻n இருந்ததுன்னா இங்கே x⁻n என்ன கேட்டிருக்காங்களோ அது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம பண்ணலாமா? இப்போ தான் இது எந்த கேஸுன்னு அனலைஸ் பண்ணி அந்த கேஸுக்கான வேல்யூவை நாங்கள் கொடுக்க போகிறோம். சரியா? இப்போது e⁻ax-னா என்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறேன். டிக்கு டி இருக்கு இல்லையா? இந்த கேபிட்டல் டி, அதுக்கு இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட் இங்கே என்ன இருக்குது? 1 தானே இருக்குது. அப்போ டிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். புரிஞ்சிச்சா? இந்த ப்ரொசீஜர் எதுக்கு? டிக்கு பதிலாக இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கொடுக்கறது எதுக்கு? e⁻xன்னு இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செப்பரேட் கேஸு. நான் எக்ஸ்போனென்ஷியலுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இப்போ e⁻xன்னு இருந்துச்சுன்னா டிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் கொடுக்க போகிறோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அப்போ டி ஈக்குவல் டு 1ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? பிஐ ஈக்குவல் டு 1 பை d²னா 1² 1 மைனஸ் 2 × 1 2 + 1 e⁻x. ஓகேவா? அப்போ என்னவாயிடுச்சு? 2 - 2 0 ஆகிட்டு. அப்போ டினாமினேட்டர் என்னவாயிடுச்சு? 0 e⁻x. டினாமினேட்டர் 0 ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிபிள் பண்ணிப்போம். அப்போ எக்ஸ் டிவைடட் பை டினாமினேட்டரை என்ன பண்ணுவோம்னா இது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், சிம்பிள் ப்ரொசீஜர். ஓகேவா? அப்போ டினாமினேட்டர் 0 ஆகிட்டா என்ன பண்ணுவோம்னா மேலே நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிபிள் பண்ணி கீழே இந்த எஃப்டி இருக்கு இல்லையா? இந்த எஃப் ஆஃப் டி அதை கீழே எழுது நம்ம டினாமினேட்டர். அதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதணும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? d² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? 2d மைனஸ் 2dயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதனால் அதை அப்படியே விட்டு e⁻x எழுதிக்கிட்டோம்.
புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? இங்கே நான் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். டிக்கு பதிலாக எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் கொடுத்தேன். டினாமினேட்டர் 0 ஆகிடுச்சு. அதனால 0 ஆகிட்டதுனால என்ன பண்ணுறேன்? இப்போ நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மறுபடியும் ப்ரொசீஜருக்கு கொண்டு வரேன். அதே ப்ரொசீஜரை மறுபடியும் ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ அதாவது இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அந்த ப்ரொசீஜருக்கு கொண்டு வரேன். எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்? நியூமரேட்டர் எக்ஸாவாலையும் டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் கொண்டு வரேன். இப்போ மறுபடியும் அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸுக்கு இப்போ டிக்கு பதிலாக என்ன கொடுக்க போகணும்? எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அப்போ டிக்கு பதிலாக மறுபடியும் இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்னுடைய பிஐ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் பை டிக்கு பதிலாக 1 கொடுத்தா 2 தான், -2 e பவர் எக்ஸ். மறுபடியும் எனக்கு டினாமினேட்டர் என்ன ஆகிடுச்சு? 0 ஆகிடுச்சு. அப்போ எக்ஸ் பை 0 e பவர் எக்ஸ். கீழே டினாமினேட்டர் 0 வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷனை இதான் நான் இப்போ எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷனு, ஏன்னா அதை நீ மாற்றினதுக்கப்புறம் கரண்ட்டாக இந்த ஃபங்க்ஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுக்கும் 0 வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸை மேலே இருக்கிற நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது. அப்போ நான் இன்னொரு தடவை எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 2dயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 -2 கான்ஸ்டன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும் e பவர் எக்ஸ். இப்போ டிஏ இல்லை இருந்தால் தானே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ இதுதான் உன்னுடைய ஆன்சர். அப்போது உன்னுடைய பிஐங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ். இதுதான் உங்களுடைய பிஐ. புரிஞ்சிச்சா எப்படி கண்டுபிடிச்சோன்னு? எக்ஸ்போனன்ஷியலுக்கு டி ஈக்குவல் டு இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். இங்கே டினாமினேட்டர் 0 வந்துட்டதுனால நான் மேலே எக்ஸால் மல்டிபிள் பண்ணி கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் 0 வந்துடுச்சு. அதனால மறுபடியும் அதே ப்ரொசீஜர் தான். மேலே எக்ஸால் மல்டிபிள் பண்ணி கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? டின்னு வந்துருந்துச்சுனாலே நீ டிக்கு பதிலாக எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா இந்த ப்ராப்ளம்? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா?